ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் கம் கணபதையே நமஹ. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமான் சஹஸ்ரநாமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவளியை சிந்திச்சென்றிருக்கோம். இன்றைய தினம் 513வது நாமாவளியாக ஓம் புண்ணிய கிருத்தே நமஹ, புண்ணியத்தை செய்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. இறைவன் எல்லா சக்தி வடிவமாக இருக்கக்கூடியவர். அவர் என்ன செயல் செய்கிறார்னா பஞ்சகிருத்தியத்தை பண்ணுறார். இப்போ இதில் புண்ணியத்தை செய்பவராக வர்ணிக்கிறது அப்படின்னா அதனுடைய தத்துவம் என்ன அப்படின்னா, எல்லா உயிர்களுக்கும் கருணையால் எல்லா பாக்கியத்தையும் இறைவன் கொடுக்குறார். அப்போ சூரியனுடைய தேஜஸ் எப்படி ஒளியானது வெளிப்பட்டு எல்லா இருளையும் போக்குதோ அது மாதிரி. அப்போ அது மாதிரியாக இறைவனுடையது அப்படின்னா கிடையாது. ஏன்னா சூரியனுடைய வெளிச்சம் பூமியில் ஒரு பக்கம்தான் வெளிச்சமாக இருக்கும், இன்னொரு பக்கம் இருட்டை கொடுக்கும். ஆனால் இறைவனுடைய அந்த பிரபாவம் எப்பொழுதும் எந்த காலத்திலும் எல்லா சந்தோஷத்தையும் கொடுக்க வல்லது. அதனால தான் இறைவனுடைய புகழ் அப்பேற்பட்டது. அப்பேற்பட்ட அந்த இறைவன் எல்லா உயிருக்கும் தன்னுடைய செயலால், தன்னுடைய நாமத்தால், தன்னுடைய லீலையால் புண்ணியத்தை செஞ்சுட்டே இருக்கார். அந்த புண்ணியத்தை அடையலாம். இறைவனுடைய அந்த புண்ணியத்தை நாம் அடையிறதுக்கான வழிகளை எல்லாம் இறைவன் செஞ்சுட்டே போகிறார். அதனால தான் அவர் நாமமே மருந்து, அவன் நாமமே மந்திரம் அப்படின்னு அடியார்கள் எல்லாம் வர்ணிச்சிருக்கார். அப்போ சுவாமியினுடைய நாம மகிமை அதை ஒரு உபநிஷங்களில் அழகாக வர்ணிப்பார். ராஜா தன்னுடைய தவறனுடைய கஷ்டங்களை போக்குறதுக்காக வரார். வந்திருக்கும் பொழுது குரு வெளியில் போயிருக்கார், அவருடைய பையன்தான் இருக்கார். அவர் கேட்டுட்டு இது மாதிரி முருகனுடைய ஷடக்ஷர உபதேசம் வாங்கிக்கோங்க, 3 முறை சொன்னாலே போகிறோம், உங்களுடைய வினைகள் விலகிடும், இந்த கஷ்டத்துலேருந்து விடுபட்டுருவீங்க அப்படின்னு சொல்கிறார். அவரும் அதே மாதிரி உபதேசம் வாங்கிட்டு 3 முறை சொல்லிட்டு போயிட்டார். அப்போ குரு வந்ததுக்கப்புறம் இங்கே தேர் வந்த சுவடு தெரியுதே, யார் வந்தான்னு ராஜா வந்தார். அந்த விபரத்தெல்லாம் சொன்னார். அவன் உபதேசம் பண்ணால் 3 முறை சொன்னான். அது 3 முறை சொன்னியா, முருகனுடைய நாமத்தை 1 முறை சொன்னாலே போருமே, நீயே அதிகமாக சொன்ன அப்படின்னு கோபப்பட்டு அவருக்கே சாபம் கொடுத்தாராம். அப்போ முருகனுடைய அருளால் அவர் சாந்தம் அடைஞ்சாராம். அப்போ இதெல்லாம் இந்த நாம மகிமை. இறைவன் அந்த நாமத்தை கேட்டாலே நமக்கு அவ்வளோ புண்ணியத்தை கொடுத்துருவாராம். ஏன்னா அந்த புண்ணியம்தான் நம்ம கூடயே வரக்கூடியது. அப்பேற்பட்ட அந்த புண்ணியத்தை உயிர்களுக்காக இறைவன் அனுக்கிரகமாக கொடுக்கிறார். அதை தான் இந்த நாமாவளி புண்ணியத்தை செய்பவராக முருகனை வர்ணிக்கிறது. ஓம் புண்ணிய கிருத்தே நமஹ. ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹ.